எல்லாவற்றையும் இழந்த போதும் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு சீன மிஷனரி ஒருமுறை ரயிலில் பயணிக்கும் போது தன் வாழ்நாள் தொட்டுச் சேமித்திருந்த பல முக்கியமான பொருட்களை இழந்தார். அவர் அன்போடு பயன்படுத்திய வேதாகமம், ஆண்டாண்டாக சேகரித்த பாடல் புத்தகம், நண்பர்களின் முகவரிகள் இருக்கும் டைரி, சொற்பொழிவுகளுக்கான குறிப்புகள், இவை அனைத்தும் களவாடப்பட்டன. இதனால் அவர் மனமுடைந்தார். அப்போது கர்த்தர் அவரோடு இப்படிச் சொன்னார்: மகனே, நீ வேதாகமத்தை இழந்தாய், ஆனால் அதன் எழுத்தாளரை அல்ல. நீ பாடல் புத்தகத்தை இழந்தாய், ஆனால் உன் உள்ளத்தில் நான் வைத்துள்ள அந்த பாடல்களை அல்ல. நீ உன் சொற்பொழிவு குறிப்புகளை இழந்தாய், ஆனால் உன் செய்தியாயிருக்கிற என்னை இழக்கவில்லை. நீ நண்பர்களின் முகவரிகளை இழந்தாய், ஆனால் அவர்களை நீ இழக்கவில்லை. இதைக் கேட்டபோது அந்த மிஷனரி மிகவும் ஆறுதல் பெற்றார் மற்றும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். அன்பான நண்பனே, நீ இந்நாள்களில் உன் பணத்தை, வீடுகளை, சொத்துக்களை, வேலையை அல்லது உனக்குப் பிரியமான ஏதேனும் ஒன்றை இழந்திருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், நீ உன் தேவனாகிய ஆவிக்குரியவும் பொறுக்குரியவும் எல்லா ஆசீர்வாதங்களின் எழுத்தாளரையும் உரிமையையும் இழக்கவில்லை. அவருடைய தெய்வீகத் தன்மை வாழ்வுக்கும் தேவசக்திக்குமான அனைத்தையும் நமக்குக் கொடுத்துள்ளது. 2 பேது 1:3. யோபு தன் எல்லா சொத்துக்களையும் உடல்நலத்தையும் குழந்தைகளையும் இழந்தபோதும், அவன் மனைவி கூட தேவனை விட்டுவிடச் சொல்லிய போதும் தன் தேவனைப் பற்றிக் கொண்டான். இறுதியில் அவன் தன் தேவனை மேலும் நெருக்கமாக அறிந்தான். நான் கேள்வியால் உன்னைப் பற்றிச் சிந்தித்தேன், இப்போது என் கண்கள் உன்னைப் பார்த்திருக்கின்றன என்று கூறுகிறான். யோபு 42:5. அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களைப் பெற்றான் மற்றும் ஆண்டவருக்கென்று ஒரு அற்புதமான சாட்சியாக மாறினான்.